வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ட்ரேடிங்கால காசு தானே இழப்பாங்க. இந்த மனுஷன் ட்ரேடிங்கால அவரோட வேலையவே இழந்திருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோ. உண்மையை சொல்றவங்க கடவுளுக்கு சமன் சொல்லுவாங்க. இந்த மனுஷன் அவரை பத்தின உண்மையெல்லாம் அப்படி புட்டு புட்டு வச்சாரு. அதை பத்தி தான் அவர் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு, ட்ரேடிங்குள்ள வந்ததுனால அவங்க வாழ்க்கையை எப்படி மாறிச்சு அப்படிங்கிறதாங்க இந்த ஸ்டோரி. சரி, ஓகே. அவரோட பேரு குணா. ஓகேங்களா? அவரு 10th பெருசா மார்க் எடுக்கிறவர் இல்லையா, கடவுள் புனிதத்துல பாஸ் ஆனா போதுன்னு நினைச்சாராம். ஆனா ஒரு சப்ஜெக்ட்ல போயிருச்சான். திரும்பவும் அக்டோபர்ல எழுதி அந்த மனுஷன் பாஸ் பண்ணிட்டாராம். 11th 12th படிக்கணும்னு ஆசை தான். ஆனா என்ன பண்றது, படிப்பு தான் மண்டையில் ஏறலையே. சரி, ஓகே, ஏதோ ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணியிருக்காரு. பாலிடெக்னிக்ல அரியர் இல்லாம நீட்டா கிளியர் பண்ணி ஒசூர்ல ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒரு வேலை கிடைச்சிருக்கு. போயிருக்காரு. 2 வருஷம் நல்லபடியா தான் போயிருக்கு. கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. என்னடா இது, வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது, நமக்கு போரிங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டுல இருந்து வந்த நேரத்துல தான் மைக்ரோ பினான்ஸ்ல வேலை செஞ்சிருக்காரு. மைக்ரோ பினான்ஸ்ல என்ன அப்படின்னா, இந்த கிராம சக்தி இந்த மாதிரி லோன் தர வேலை இருக்குல்ல, அந்த மாதிரி லோன் தர வேலை இல்ல, லோனை கலெக்ட் பண்ற வேலை. ஆனா இவருக்கு பைக் வேணும். சரிங்களா? ஆசாசியா ஒரு பைக் வீட்டுல வாங்கி தர சொல்லி பைக்குமே வாங்கியிருக்காரு. பல்சர் 150 பைக்கை வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? நல்ல விஷயம். நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்கு. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இங்க நார்மல் லோன் கலெக்டர்ல இருந்து சீனியரா மாறுறாரு. நல்லபடியாக சேலரி நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்கு. அப்பதான் அவருக்கு சரி, ஓகே, நம்ம ஓரளவுக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கோம், அம்மாக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருன்ட்டு நகை சீட்டு போட்டிருக்காருங்க. நகை சீட்டுனா என்ன ப்ரோ அப்படின்னா, நகை சீட்டா போடலவரு, நகை எடுக்கிறதுக்காக தனியா ஒரு சீட்டு போட்டிருக்காரு. அப்ப 66,000 ரூபாய் தான் இருந்துச்சா ஒரு பவுன். ஓகேவா? அதனால ஒரு 50,000 ரூபாய் சீட்டு ஒன்று போட்டுட்டு இருந்திருக்காரு. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கங்க. 50,000 ரூபாய் சீட்டு போட்டுட்டு இருக்காரு. இப்ப 50,000 சீட் ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இவர் வாங்குற சம்பளம் வீட்டுல ஒரு சைடு பார்த்துட்டு இருக்கு. ஓகேவா? இவரோட அப்பாவும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு நல்லாவே சூப்பராகவே ரன் ஆயிட்டு இருக்கு. இவருக்கு அப்பதான் என்ன தோணிருக்கு, நாம இன்னும் வேற இதுலயே இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்பதான் ஸ்டாக் மார்க்கெட் இவர் லைஃப்குள்ள வந்திருக்கு. டைரக்டா நம்மள மாதிரிலாம் யூடியூப்ல பார்த்து கத்துக்கிறது, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலாம். டைரக்டா டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாராம், உள்ள போனாராம், 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டு ட்ரேட் பண்ணுவாராம். அப்புறம் 100 ரூபாய் 200 ரூபாய் போட்டு என்னத்துல ஒரு ட்ரேட் பண்ணுன்னு கேட்டா, ஓடிஎம்ல 75 பைசா 1 ரூபாய் 2 ரூபாய் இருக்குல்ல, அதுலலாம் ட்ரேட் பண்ணி 100 ரூபாய் 200 ரூபான்னு போட்டு லாஸ் பண்ணாராம். என்ன இது, நமக்கு லாஸ் ஆகிட்டே இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்துருக்காரு. ஓகே, இந்த மாதிரி நம்ம பண்றது ஓடிஎம், ஏடிஎம், ஐடிஎம்ல பண்ணாதான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100 200 லாஸ் பண்ணிட்டு இருந்த மனுஷன் 500 1000 லாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் அவருக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுது, ஓகே, நம்மள்ட்ட கேபிட்டல் கம்மியா இருக்கிறது தான் பிரச்சனை, கேபிட்டலுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவோம், கேபிட்டல் நல்லா ஆரம்பிச்சுன்னா ப்ராஃபிட் நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு என்ன பண்றது, காசு அப்படி இப்படி தொலைவி பார்த்துருக்காரு. கிடைச்சிருக்கு. ஒரு 60,000 ரூபாய் பக்கம் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த 60,000 ரூபாய் கிடைச்சது இவரு அக்கம் பக்கம்லாம் வாங்கி ஒரு 40,000 1 லட்ச ரூபாய் வச்சு உள்ள போறாரு மனுஷன். வேற மாதிரி முதல் ஒரு 2-3 நாள் நல்ல ப்ராஃபிட். அந்த 1 லட்ச ரூபாயில 17,000 18,000 ப்ராஃபிட் பண்ணிட்டாரு அந்த 3 நாள்ல. ஓகே, இது நல்லா இருக்கே, வேலையை விடுவோமா? நல்ல மனுஷன், அதனால வேலையை விடவே இல்லை. ஓகேவா? வேலைக்கு போயிட்டு தான் இருந்திருக்காரு. லோன் கலெக்ஷன் ஒரு சைடு போனாலும் ட்ரேடிங் ஒரு சைடு பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. அப்பதான் மார்க்கெட்டு வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்னா, வழக்கம் போலதான் அப்படியே லாஸ் ஆகுது. 18,000 3 நாள் ப்ராஃபிட் பண்ணாரா, ஒரே நாள் 20,000 ரூபாய், அடுத்து ஒரே நாள் 15,000 ரூபாய், அடுத்து ஒரே நாள் திரும்ப 16,000 ரூபாய் லாஸ் ஆகி கிட்டத்தட்ட இவரோட கேபிட்டல் வெறும் 50,000 ரூபாய் தான் இருக்குது. என்ன பண்றது ஏது பண்றதே மனுஷனுக்கு புரியல. சரி, ஓகே, இந்த 50,000 வச்சு நம்ம ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஒரே நாள்ல 43,000 ரூபாய் காலி முடிஞ்சு. அவ்வளவுதான், 43,000 ரூபாய் முடிஞ்சு. இந்த மாசம் பைக் இஎம்ஐல வாங்கியிருக்காரு. பைக் இஎம்ஐயும் ஒரு சைடு ஓடிட்டு இருக்கு. இஎம்ஐ கட்டுறதுக்காக இஎம்ஐ கட்டிட்டார். இப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக்கா இருக்கு, நாம ஏன் பைக்கை அடகு வைக்க கூடாது, அடகு வச்சு அதுல வர காசு எடுத்து நம்ம ட்ரேடிங் பண்ணாதான் என்ன. நல்லா புரிஞ்சுக்கங்க, இவரு பைக்கை வச்சுதான் ஒரு பொழப்பே ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இவர் லோன் கலெக்ஷன் ஏஜென்ட். பைக்கு கம்பல்சரி வேணும், மற்ற வேலைனா பிரச்சனை இல்லை, பைக் கண்டிப்பா வேணும். அடகு வைக்கிறாரு. ஓகேவா? ஒரு வாரம் லீவ் சொல்லிடுறாரு. ஏன் அப்படின்னா, சார் எனக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட லீவ் சொல்லிடுறாரு. ஓகே, ஒரு வாரம் கிராண்டட், நீ ரொம்ப நல்ல பையன் சொல்லி லீவும் கொடுத்துட்டாங்க. பிரச்சனையே இல்லை. அந்த 50,000 ரூபாய் வாங்கி ட்ரேட் பண்ணாருல்ல, ஓகேவா, அந்த 60,000 ரூபாய் சில்லற பைக் அடமான வச்சு வாங்கணும்னு சொன்னல, அந்த காசுமே மனுஷன் லாஸ் பண்ணிட்டான். இப்ப மனுஷனுக்கு காசே இல்லை, 1 ரூபா கிடையாது. இப்ப பைக்கும் போச்சு. பைக் அமைக்கணும்னா 60,000 ரூபாய் தேவைப்படுது. அப்பதான் இருக்கு என்ன ஸ்ட்ரைக்கா இருக்கு. அங்க அவர் தான் ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி வச்சிருக்காரு. யாரும் இவர் நம்பி கடன் தருவா? யாருமே தரமாட்டாங்க. அப்பதான் சொன்னல, இவங்க அம்மாக்கு நகை சீட்டு போடணும்னு சொல்லி அந்த இடத்துல போய் சீட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. சீட்டும் எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆனா போட்டது 50,000 ரூபாய் சீட்டு. பைக்கு நம்ம எடுக்கணும்னா 62,000 ரூபாய்க்கு மேல வேணும். வெறும் 50,000 சீட்ல எவ்வளவு வந்துடும், அதிகபட்சம் 42,000 தான் வந்துச்சான். அப்படி இப்படி அடிச்சு புடிச்சு பிரட்டி பைக்கை மீக்கலான்னு பார்த்தா பைக்கு முடிஞ்சு.
பைக் கையோட்டு போயிடுச்சு, வட்டி ஏறி போச்சு. இப்போ பைக்கும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க அப்பாட்ட கேட்டால் அப்பா சர்வீஸ் போயிருக்கு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. கரெக்டாக கடவுள் இவர் காப்பாற்றுற நேரம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சேலரி போட்டு விட்டாங்க. சேலரி வராதுன்னு நினச்சாரா, சேலரி வந்துருச்சு. ஓகே, சேலரி வந்திருக்கு, நமக்கு ஓரளவுக்கு ஓகே தான், இந்த மாதத்தை எப்படியோ ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தர காசை மட்டும் எடுத்திருக்காரு. பைக்கை வாங்கிட்டு வந்துட்டாரு. இந்த வேலை முறையெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி வேலை இவர் விடல, வேலையை தான் மேனேஜர் தூக்கிட்டானே வேலையிலேருந்து. அப்புறமேட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியல. அந்த சீட்டு காசை எடுத்து அடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எப்படி லோன் கன்வர்ஷன் ஏஜென்ட்டாக நீட்டாக மனுஷன் போயிட்டு இருந்தவன், இங்கே சேலம் தானே அந்த மனுஷன், ஓகேவா, பாண்டி பசார்னு ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு மூட்டை தூக்கி நைட் டைமில் வீட்டுக்கே தெரியாமல், ஓகேவா, வீட்டுக்கே தெரியாமல் மூட்டை தூக்கி அந்த கடன்லாம் அடைச்ச பிரதர். இப்போ நான் சேம் மைக்ரோ ஃபினான்ஸில் பேங்கிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் தான் பிரதர் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்படி ட்ரேடிங் பண்ணுங்கிற பட்சத்தில் இன்ட்ராடேல ஸ்டாக் ட்ரேடிங் பண்ணுறேன், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பக்கமே நான் போகிறதில்ல பிரதர் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சார். ஓகேவா, இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோவாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பைக்கால ஒரு வாழ்க்கை போல ட்ரேடிங்குள்ளே வந்தார், பைக்கை இழந்தார், வேலை போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மூட்டை தூக்கி கடன் அடைச்சிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரீங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு உள்ள வாங்க. டிசிப்ளின் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருந்தால் போதும், நீட்டாக பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லாமல் உள்ளே வந்தீங்கன்னா லாக் ஆயிருவீங்க. ஓகேவா, அந்த மனுஷனுக்கு கரெக்டாக நகை சீட்டு இருந்துச்சு, அதுலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டான். இன்கேஸ் நகை சீட்டு போடல அப்படின்னா அந்த மனுஷன் எப்படி வெளியே வந்திருப்பாங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்க, இந்த ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் சொல்லிட்டேன்னு தெரியல. பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டை போட்டுவிடுங்க. வரட்டா மாமி.